பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம்? ஏன் எனக்கு மட்டும் இந்த கண்ணீர்? ரொம்ப நாளா யோசிச்சு அந்த கேள்வியில் இருக்கிறீங்களே. எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து கர்த்தருடைய விளக்கத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் நான் மட்டும் கடந்து போறேன்? அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம ஒவ்வொருவருக்கு தேவன் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். If you are very clear, God has an ordained path for every one of us. We will not get stressed up. எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். பேதுருவுக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருந்தார். யோவானுக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருந்தார். அவர்களுக்கு இருந்த விசுவாச ஓட்டத்துல அவர்கள் நல்லா புரிந்து கொண்டாங்க. பேதுரு 3 வருடம் ஆண்டவரோடு இருந்து கொஞ்சம் இடரல் அடைஞ்சு அதுக்கப்புறம் இந்த விசுவாசத்துல பலப்பட்டு தன்னுடைய ஓட்டத்துல பலமாய் ஓட ஆரம்பித்தார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்தின் முதல்ல இருந்த என்றைக்கு ஆண்டவரை சொந்த இரட்சகர் என்று தெரிந்து கொண்டாரோ, தமஸ்குவுக்கு போற வழியில் அந்த அனுபவம் கிடைச்சதோ, அந்த நாள்ல இருந்து தன்னுடைய ஓட்டத்துல பொறுமையோடு ஓடினார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல there is a race appointed for every one of us. அதற்காக தான் பவுல் சொன்னார், என் ஓட்டத்தை சந்தோஷமா ஓடி முடிச்சிட்டு, சந்தோஷமா விசுவாச ஓட்டத்தை சந்தோஷமா ஓடணுங்க. இந்த ஓட்டம் எதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது? தேவனை பிரதிபலிக்கும்படியாய், உங்களுக்குள் இருந்து ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படியாய், பிரதிபலிக்கும்படியாக அந்த ஓட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக ஆண்டவர் இந்த பூமியில் என்னை வைத்திருக்கிறார்? அவர் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய். It is not we are living in this world for 70, 80, 90 or 100 years just we want to live. இல்லை, ஆண்டவர் எந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் வைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய், ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி ஜெயமா ஓடிய ஒரு சில உன்னதமான ஊழியர்களுடைய வாழ்க்கையை உற்று பார்க்கிறேன். ஒரு சிலரோடு பழகக்கூடிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார். இல்ல, ஒரு சிலரை பத்தி தெரிந்து கொள்ள கிருபை கொடுத்தார். அவர்கள் எல்லாம் ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடினாங்க. கண்ணீர் இருந்தது, ஜீவனுக்கு ஆபத்து வருகிற சூழ்நிலை இருந்தது, அவமானங்கள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, இழப்புகள் இருந்தது. அதன் மத்தியில் எல்லாம் ஓட்டத்துல பொறுமையோடு ஓடினார். இன்னைக்கு ஏன் கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் கவலை, கொஞ்சம் காரியம் வந்தாலே ஆண்டவர் நொந்து கொள்றோம்? நம்மை சுற்றி எத்தனை சாட்சிகள் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கு. எது உங்களுக்கு பாரமா இருக்குதோ தள்ளி வைங்க. என்ன பாவ காரியங்கள் ஏதாவது உங்களை தடுக்குதா, தள்ளி வைங்க. ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து, ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து. சில வேளைகள் ஆண்டருக்கு பிரியம் இல்லாம முறுமுறுக்கிறதே பாவமாய் கருதப்படும். முறுமுறுக்க கூடாது. கலப்பையின் மேல கை வைத்துட்டோம், திரும்பி பார்க்கவே கூடாது. வாழ்வோ சால்வோ, உயர்வோ தாழ்வோ உங்களுக்காக ஓடுகிற ஆண்டவர். அப்படி ஓடுகிற பொழுது மகிமையா இருக்குங்க, மகிமையா இருக்கும். சில வேளைகளை கண்ணீர் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், நிந்தனை இருக்கலாம். ஆனால் பொறுமையாய் ஓடுகிற பொழுது அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரை இந்த ஓட்டத்தில் நீங்க வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு அன்னெசரி ஸ்ட்ரெஸ் இருக்காது. அப்பா வச்சிருக்காரு, நான் ஓடுகிறேன். எனக்காக நியமித்திருக்கிற ஓட்டம். அதை மனதில் அடித்தளத்துல பதித்துக் கொள்ளுங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஓட்டம் இருக்குதுங்க. ஒரே குடும்பத்துல பிறந்த அண்ணன் தம்பிக்கு வேற மாதிரி இருக்கும், அக்கா தம்பிக்கு வேற மாதிரி இருக்கும். எங்க குடும்பத்துல எல்லாத்தையும் ஆண்டு ஒரே மாதிரி இல்ல. யோசேப்பினுடைய ஓட்டம் வேற, அவன் கூட பிறந்த சகோதரனுடைய ஓட்டம் வேற. ஆனா அந்த ஓட்டத்துல பொறுமையோடு யோசேப்பு ஓடின பிறகு 17 வயதுல இருந்து சோதனை, 13 வருஷம் பாடு, உபத்திரவம், நிந்தை, அவமானம். ஆனா பொறுமையோடு ஓடினார். 30வது வயதுல ஒரே இரவுல எகிப்தினுடைய பிரதம மந்திரியா உயர்த்தப்பட்டார். இவ்வளவு நாட்கள் கண்ணீர், எவ்வளவு நாளைக்கு தான் கண்ணீர் வடிக்கிறது, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறதுன்னு யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்காக தான் சொல்லுகிறேன். உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையா ஓடிட்டே இருங்க. நொடி பொழுதுல என் தேவன் உங்களை உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார். தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்றேன், உங்களை மகிமைப்படுத்துகிற, உயர்த்துகிற, உங்கள் தலையை புதிய எண்ணெயினால் அபிஷேகித்து உங்கள் கொம்பை உயரச் செய்கிற அற்புதத்தின் காலத்துக்குள்ள நீங்க கடந்து போறீங்க. இந்த வார்த்தை கடந்து வந்து 1 மாத காலத்துக்குள்ள கர்த்தர்
உங்க பாதையில மகிமையான காரியங்களை செய்ய போறார். டேக் திஸ் வேர்ட். இந்த வார்த்தை எப்பொழுது உங்களுக்கு கடந்து வருகிறதோ, ஒரு மாத காலத்துக்குள்ள எபிரேயர் 12:1 படி பொறுமையோடு ஓடுவே, கர்த்தனை உயர்த்துவார்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லா இடத்துலையும் உங்கள் தலையை மகிமைப்படுத்துவார். உங்கள் கொம்பை உயர்த்துவார். புதையினால் அபிஷேகிப்பார். ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தருடைய கிருபையும் தயவும் இரக்கமும் உங்களோடு கூட இருக்கும். தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி பெருக பண்ணுவார். God bless you. God bless you.